உங்கள் வீட்டுத் தோட்டத்தின் மூலையில் சும்மா கிடக்கும் ஒரு சிறிய இடம் உங்களுக்கு தினமும் பணம் தரும் ஒரு இயந்திரமாக மாறினால் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு கடினமான வேலையும் செய்ய வேண்டாம். செடிகளுக்கு கம்பு ஊன்றி கஷ்டப்பட வேண்டாம். விலை உயர்ந்த பூச்சி மருந்துகளை வாங்கித் தெளிக்க வேண்டாம். ஆனாலும் உங்கள் கைகளில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது கேட்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆனால் இது 100க்கு 100 சாத்தியமான ஒரு உண்மை. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த ரகசிய பயிர் உங்கள் தோட்டக்கலை பற்றிய பார்வையையே முழுமையாக மாற்றப் போகிறது. பலரும் விவசாயம் என்றாலே கடின உழைப்பு என்று நினைத்து பயப்படுகிறார்கள். ஆனால் சரியான செடியைத் தேர்ந்தெடுத்தால் அது உங்களுக்கு மிகச் சிறந்த நண்பனாக மாறிவிடும். இந்த வீடியோவின் முடிவில் அந்த ஆச்சரியமூட்டும் ரகசியம் என்ன என்பதையும் அதை எப்படி உங்கள் வீட்டில் தொடங்குவது என்பதையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். எனவே இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த தகவல் இதோ உங்களுக்காக காத்திருக்கிறது. நாம் இந்த தலைப்புக்குள் ஆழமாகச் செல்வதற்கு முன் பாரம்பரிய தோட்டக்கலையில் உள்ள சில விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். பல 100 ஆண்டுகளாகவே தக்காளி, கொடிவகை காய்கறிகள் போன்றவற்றை வளர்க்கும்போது அவற்றுக்கு ஆதரவாக கம்பு அல்லது குச்சிகளை நட்டு வைப்பது வழக்கம். செடி வளர வளர அதை கயிற்றால் கட்டிவிடுவார்கள். இது ஒரு புறம் இருக்க, விவசாயிகளை மிகவும் அச்சுறுத்தும் ஒரு விஷயம் பூச்சித் தாக்குதலாகும். இதற்காக பலவிதமான ரசாயன மருந்துகளை தேடி அலைவார்கள். இதனால் பணமும் நேரமும் வீணாவதோடு நமது ஆரோக்கியமும் கெட்டுப்போகிறது. இந்த 2 பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த புதிய விவசாய முறை நமக்கு உதவுகிறது. இயற்கை நமக்கு ஏராளமான கொடைகளை வழங்கியுள்ளது. அதில் சில குறிப்பிட்ட செடிகள் தங்களைத் தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் தன்மையை கொண்டுள்ளன. அவற்றுக்கு எந்த ஒரு வெளிப்புற ஆதரவும் தேவையில்லை. பூச்சிகளை இயற்கையாகவே விரட்டும் தன்மை அவற்றுக்கு உண்டு. இந்த அடிப்படையான உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் இன்று மிக எளிதாக அதிக லாபத்தை ஈட்டி வருகிறார்கள். நாமும் அந்த பாதையில் எப்படி பயணிப்பது என்பதை இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலில் நாம் கவனிக்க வேண்டியது நமது தோட்டத்தில் உள்ள அந்த பயன்படாத மூலைகளை பற்றித்தான். உற்று பாருங்கள். உங்கள் வீட்டின் சுற்றுச்சுவரை ஒட்டி அல்லது பெரிய மரங்களின் நிழலில் சில இடங்கள் வெறுமனே கிடக்கலாம். பொதுவாக இது போன்ற இடங்களில் எந்த செடியும் வளராது என்ற ஒரு தவறான எண்ணம் நம்மிடையே இருக்கிறது. இதை ஒரு பெரிய கட்டுக்கதை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த இருட்டான, யாரும் கண்டுகொள்ளாத இடம்தான் இந்த அற்புதமான பணப்பயிருக்கான மிகச் சிறந்த இடமாகும். இந்த செடிக்கு நேரடியாக சுட்டெரிக்கும் சூரிய ஒளி தேவையில்லை. ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். உங்கள் வீட்டின் பின்பக்க கதவின் அருகே ஒரு சிறிய குழி தோண்டி அதில் இந்த பயிரின் விதையை அல்லது கிழங்கை நட்டு வையுங்கள். நீங்கள் அதை நட்டு வைத்த அடுத்த சில நாட்களிலேயே அது எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக வளரத் தொடங்கும். உங்கள் தோட்டத்தின் மற்ற பகுதிகள் வெயிலில் காய்ந்தாலும் இந்த மூலையில் உள்ள செடி மிகவும் செழிப்பாக வளரும். நீங்கள் குப்பைகளை கொட்டும் இடமாக நினைத்த அந்த மூலை இப்போது உங்கள் வருமானத்தின் முதல் படியாக மாறப்போகிறது. இதைச் செய்வதற்கு உங்களுக்கு பெரிய அளவிலான விவசாய நிலம் தேவையே இல்லை. 2க்கு 2 அடியிடம் இருந்தால் கூட போதுமானது. அந்தச் சிறிய இடமே உங்களுக்கு தேவையான தொடக்க மூலதனமாக அமையும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது செடிகளுக்கு கம்பு ஊன்றும் கஷ்டத்தைப் பற்றி. நிறைய பேருக்கு மாடித் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டம் வைக்க ஆசை இருக்கும். ஆனால் செடிகள் வளரத் தொடங்கியதும் அவற்றுக்கு குச்சிகளை நட்டு கயிற்றால் கட்டிவிட வேண்டும் என்ற வேலையை நினைத்தே பலரும் பின்வாங்கி விடுகிறார்கள். ஒரு தக்காளி செடியோ அல்லது பீர்க்கங்காய் கொடியோ இருந்தால் அவை தரையில் படராமல் இருக்க நாம் படாத பாடுபட வேண்டும். ஆனால் இந்த ரகசிய பயிருக்கு நீங்கள் ஒரு சிறிய குச்சியை கூட ஆதரவாக வைக்க வேண்டியதில்லை. இதன் தண்டுப்பகுதி இயற்கையாகவே மிகவும் உறுதியான அமைப்பைக் கொண்டது. இது தரையோடு தரையாக படர்ந்து வளரும் தன்மையைக் கொண்டிருக்கலாம் அல்லது உறுதியாக நிமிர்ந்து நிற்கும் தன்மையைக் கொண்டிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இது காற்றில் சாய்ந்து விடாது. இதற்காக நீங்கள் கடைகளில் சென்று விலை உயர்ந்த பிளாஸ்டிக் வலைகளையோ அல்லது மூங்கில் குச்சிகளையோ வாங்க வேண்டியதில்லை. இது உங்களுக்கு மிகப்பெரிய பணமிச்சத்தை ஏற்படுத்தும். கம்பு ஊன்றாமல் செடிகள் வளராது என்ற பொதுவான மாயையை இந்த பயிர் சுக்குநூறாக உடைத்து விடுகிறது.
நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அதனை மண்ணில் நட்டு வைப்பது மட்டுமே. அதன் பிறகு அது தன்னுடைய பாதையை தானே அமைத்துக் கொள்ளும். மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அம்சம் பூச்சித் தொல்லை இல்லாத தன்மை. விவசாயம் செய்பவர்களை இரவில் தூங்க விடாமல் செய்வது இந்த பூச்சிகள்தான். ஆனால் நீங்கள் இப்போது வளர்க்கப் போகும் இந்த பயிருக்கு இயற்கையாகவே பூச்சிகளை விரட்டும் ஒரு அபாரமான சக்தி உண்டு. இதன் இலைகளில் அல்லது வேர்களில் இருந்து வெளிவரும் ஒருவிதமான வாசனை பூச்சிகளை அதன் பக்கத்திலேயே நெருங்க விடாது. ஒரு உதாரணத்தைச் சொல்கிறேன், கேளுங்கள். உங்கள் தோட்டத்தில் உள்ள மற்ற காய்கறிச் செடிகளில் எறும்புகளோ அசுவினிப் பூச்சிகளோ மொய்த்துக் கொண்டிருந்தாலும் இந்த பயிரின் மீது ஒரு சிறு பூச்சி கூட உட்காராது. இதனால் நீங்கள் கடைகளில் விற்கும் எந்த ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லியையும் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பலரும் தங்கள் செடிகளை காப்பாற்ற அதிக விலை கொடுத்து மருந்துகளை வாங்கித் தெளிப்பார்கள். ஆனால் அது ஒரு தவறான அணுகுமுறையாகும். இயற்கை விவசாயத்தில் இதுபோன்ற சுய பாதுகாப்பு கொண்ட செடிகளை வளர்ப்பதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். பூச்சி மருந்து வாங்க நீங்கள் செலவிடும் தொகையை முழுமையாக மிச்சப்படுத்துவதோடு முற்றிலும் நச்சுத்தன்மையற்ற சுத்தமான ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள் என்ற மனநிறைவும் உங்களுக்கு கிடைக்கும். நான்காவதாக, இது எப்படி நமக்கு ஹ்யொன்சால், அதாவது நேரடிப் பணமாக மாறுகிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால் அதற்கு சந்தையில் நல்ல தேவை இருக்க வேண்டும். நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் இந்த ரகசிய பயிருக்கு உள்ளூர் சந்தைகள் முதல் பெரிய பல்பொருள் அங்காடிகள் வரை எங்கும் எப்போதும் மிகப்பெரிய தேவை உள்ளது. மக்கள் தங்கள் தினசரி பயன்பாட்டிற்கும் மருத்துவத் தேவைகளுக்கும் இதனை அதிக அளவில் தேடித் தேடி வாங்குகிறார்கள். உங்கள் தோட்டத்தின் மூலையில் விளைந்த இந்த பொருளை நீங்கள் பறித்து சுத்தம் செய்து அருகிலுள்ள காய்கறி கடைகளில் கொடுத்தால் அவர்கள் அதை உடனடியாக வாங்கிக் கொண்டு உங்கள் கையில் பணத்தை கொடுத்து விடுவார்கள். இங்கு இடைத்தரகர்களுக்கு வேலையே இல்லை. நேரடியாக நீங்கள்தான் விற்பனையாளர். ஒரு சிறிய எடுத்துக்காட்டாக, நீங்கள் இதை ஒரு கிலோ அளவிற்கு வளர்த்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஒரு கிலோவுக்கான சந்தை விலை என்பது நீங்கள் அன்றாடம் செலவழிக்கும் ஒரு சிறிய தொகையை மிக எளிதாக ஈடுகட்டிவிடும். இது ஒரு நிரந்தரமான வருமான வழியை உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது. இதற்காக நீங்கள் பெரிய விளம்பரங்கள் செய்ய வேண்டியதில்லை. பொருளின் தரமே அதனை மிக எளிதாக விற்கச் செய்துவிடும். ஐந்தாவது விஷயம், இதனை நடும் முறை மிகவும் எளிமையானது. பல செடிகளை நடுவதற்கு முன்பு மண்ணை பல நாட்கள் பதப்படுத்த வேண்டும், ஆழமாக ஊழ வேண்டும் என்றெல்லாம் பல விதிமுறைகள் உள்ளன. ஆனால் இந்த செடிக்கு அப்படி எந்த ஒரு கடினமான கட்டுப்பாடும் கிடையாது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒரு சிறிய குழி தோண்டும் கருவி மட்டுமே. மண்ணை லேசாக கிளறிவிட்டு 1-2 அங்குல ஆழத்திற்கு குழி தோண்டி அதில் விதையையோ அல்லது கிழங்கையோ வைத்து மண்ணால் மூடிவிடுங்கள். அவ்வளவுதான், உங்களுடைய வேலை முடிந்தது. பல ஆரம்பகால தோட்டக்காரர்கள் செடி நடுவது ஒரு மிகப்பெரிய அறிவியல் என்று பயந்து நடுங்குவார்கள். அந்த பயத்தை இந்த பயிர் முற்றிலும் போக்கிவிடுகிறது. ஒரு 10 வயது குழந்தை கூட இதனை மிக எளிதாக நட்டு வளர்த்து விட முடியும். ஒரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு 10 நிமிடங்கள் செலவழித்து உங்கள் வீட்டின் ஒரு மூலையில் இதனை நட்டு பாருங்கள். அந்த 10 நிமிட முதலீடுதான் உங்கள் எதிர்காலத்தின் மிகப்பெரிய லாபமாக மாறப்போகிறது. நடவு செய்த பிறகு மண்ணை லேசாக அழுத்திவிட்டு சிறிது தண்ணீர் தெளித்தால் மட்டுமே போதுமானது. இது மிகவும் சுலபமான ஒரு தோட்டக்கலை அனுபவமாக உங்களுக்கு அமையும். ஆறாவது படியாக, மண்ணின் தன்மையை பற்றி பேசுவோம். செடிகள் வளர்க்க வேண்டும் என்றாலே கடைகளில் சென்று அதிக விலை கொடுத்து கோகோ பீட், மண்புழு உரம் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற ஒரு மாயை மக்களிடம் பரவியிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. நாம் இப்போது பார்க்கும் இந்த பயிருக்கு எந்தவிதமான ஆடம்பரமான மண்ணும் தேவையில்லை. உங்கள் வீட்டைச் சுற்றி இருக்கும் சாதாரண செம்மண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சற்று கடினமான களிமண்ணாக இருந்தாலும் சரி, இது எல்லா வகையான நிலைகளிலும் தன்னை சரி செய்து கொண்டு வளரும் ஆற்றல் கொண்டது. இதற்கு தேவையான சத்துக்களை அது மண்ணின் ஆழத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளும். ஒரு சிறந்த உதாரணமாக, சாலையோரங்களில் கூட சில செடிகள் எவ்வளவு செழிப்பாக வளர்கின்றன என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போன்ற ஒரு அதீத உயிர் வாழும் திறனைத்தான் இந்தச் செடியும் கொண்டுள்ளது. நீங்கள் புதிதாக உரம் போடவில்லை என்றாலும் இது கவலைப்படாது. உங்கள் வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகளை ஒரு ஓரத்தில் போட்டால் கூட
அதுவே இதற்கு ஒரு சிறந்த உணவாக மாறிவிடும். எனவே மண் சரியாக இல்லையே என்ற கவலையை உங்கள் மனதை விட்டு இன்றே தூக்கி எறியுங்கள். 7வது முக்கிய பகுதி தண்ணீர் பாய்ச்சுதல். இன்றைய பரபரப்பான உலகத்தில் தினசரி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது என்பது பலருக்கும் ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. ஒரு நாள் தண்ணீர் ஊற்ற மறந்தால் கூட செடிகள் வாடிப்போய் விடுமே என்று பலரும் பயப்படுகிறார்கள். ஆனால் இந்த ரகசிய பயிர் ஒரு அற்புதமான வறட்சியை தாங்கும் தன்மையை கொண்டுள்ளது. இதற்கு தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை லேசாக தண்ணீர் தெளித்தாலே இது போதுமான அளவிற்கு செழிப்பாக வளரும். இது நிலத்தடியில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி சேமித்து வைத்துக் கொள்ளும் ஒரு தனித்துவமான அமைப்பை கொண்டுள்ளது. நீங்கள் ஒரு வாரம் வெளியூர் பயணம் சென்றால் கூட திரும்பி வரும்போது உங்கள் செடி வாடாமல் புத்துணர்ச்சியோடு உங்களை வரவேற்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பலரும் செடிகளுக்கு அதிக தண்ணீர் ஊற்றி அதன் வேர்களை அழுகச் செய்து விடுவார்கள். இது ஒரு பொதுவான தவறு. ஆனால் இந்த பயிரை பொறுத்தவரை நீங்கள் குறைவாக தண்ணீர் ஊற்றுவதுதான் அதற்குச் செய்யும் மிகப்பெரிய நன்மையாகும். தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் கூட இது ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக அமையும். 8வது விஷயம் களைகளை கட்டுப்படுத்தும் விதம். எந்த ஒரு விவசாயத்திலும் முக்கிய பயிரை விட களைகள்தான் வேகமாக வளரும். அந்த களைகளை பிடுங்கி எறிவதே விவசாயிகளுக்கு ஒரு முழு நேர வேலையாக மாறிவிடும். ஆனால் இந்த ஆச்சரியமூட்டும் செடி களைகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது. இது வளரத் தொடங்கியவுடன் இதன் இலைகள் மிக விரைவாக படர்ந்து தரையை முழுமையாக மூடிவிடும். இதனால் சூரிய ஒளி நேரடியாக தரையில் படுவது தடுக்கப்படுகிறது. சூரிய ஒளி கிடைக்காத காரணத்தால் அந்த இடத்தில் வேறு எந்த ஒரு தேவையற்ற புல்லோ அல்லது செடியோ வளரவே முடியாது. இது தனக்கான ஒரு எல்லையை தானே வகுத்துக் கொள்கிறது. இதை ஒரு இயற்கை மூடாக்கு முறை என்று கூட நாம் கூறலாம். நீங்களே உங்கள் கைகளால் களைகளை பிடுங்க வேண்டும் என்ற அவசியத்தை இது முற்றிலும் நீக்கிவிடுகிறது. பலரும் கடைகளில் களைக்கொல்லி மருந்துகளை வாங்கித் தெளிப்பார்கள். இதனால் மண்ணின் வளம் அடியோடு நாசமாகிவிடும். அந்த பிரச்சனை உங்களுக்கு இங்கு அறவே இல்லை. உங்கள் நேரம் மிச்சமாகிறது, உங்கள் உழைப்பு மிச்சமாகிறது, அதே சமயம் மண்ணின் வளமும் பாதுகாக்கப்பட்டு உங்கள் வருமானம் அதிகரிக்கிறது. 9வது அம்சமாக வானிலையை தாங்கும் திறனை பற்றி தெரிந்து கொள்வோம். நமது ஊர்களில் சில நேரங்களில் கொளுத்தும் வெயில் அடிக்கும், சில நேரங்களில் விடாமல் மழை பெய்யும். இப்படிப்பட்ட கடுமையான வானிலை மாற்றங்களை சாதாரண செடிகளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த பயிர் எந்த வானிலையிலும் நிலைத்து நிற்கும் ஒரு இரும்பு மனிதனைப் போன்றது. கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்கும் போது இது தன்னுடைய இலைகளை சுருட்டிக் கொண்டு ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும். அதேபோல தொடர் மழை பெய்யும் போது அதிகப்படியான நீரை தாங்கி அழுகிப் போகாமல் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், கடந்த ஆண்டு பெய்த பெருமழையில் பலருடைய தக்காளி மற்றும் மிளகாய் செடிகள் அழிந்து போயின. ஆனால் இது போன்ற நிலத்தடி மற்றும் உறுதியான பயிர்கள் அந்த மழையையும் தாண்டி உயிர் பிழைத்து விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தன. எனவே இயற்கை சீற்றங்களைக் கண்டு நீங்கள் பயப்படத் தேவையில்லை. உங்கள் மூலதனம் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை இந்த செடி உங்களுக்கு வழங்குகிறது. 10வது பகுதி, இது எப்படி சோம்பேறிகளுக்கான ஒரு சிறந்த விவசாய முறை என்பதை பற்றியது. நம்மில் பலருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும், ஆனால் அதற்காக மெனக்கெட்டு உழைக்க நேரம் இருக்காது அல்லது மனம் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு அருமையான வரப்பிரசாதம். இதை நட்டுவிட்டு நீங்கள் உங்கள் அலுவலக வேலைகளையோ அல்லது வீட்டு வேலைகளையோ நிம்மதியாக பார்க்கலாம். இது உங்களுடைய கவனத்தை தினமும் எதிர்பார்க்கும் ஒரு செல்லப் பிராணி அல்ல. இது தன்னிச்சையாக செயல்படும் ஒரு தனித்துவமான உயிரினம். இதை ஒரு முறை நட்டுவிட்டால் நீங்கள் அறுவடை செய்யும் வரை அதன் பக்கம் திரும்பி பார்க்காவிட்டாலும் கூட அது உங்களுக்கு சிறப்பான பலனைத் தரும். பலரும் செடிகளை வளர்க்க ஆரம்பித்து நடுவிலேயே அதனை பராமரிக்க முடியாமல் விட்டுவிடுவார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தேர்ந்தெடுத்த தவறான செடி வகைகள்தான். ஆனால் இந்த ரகசிய பயிரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மிகக் குறைந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இது உங்கள் நேரத்தை மதிக்கிறது, அதே சமயம் உங்கள் பாக்கெட்டில் பணத்தையும் நிரப்புகிறது. 11வது கட்டமாக
அறுவடை செய்யும் அற்புதமான அனுபவத்தை பார்ப்போம். விவசாயத்தின் மிக இனிமையான தருணம் அறுவடை செய்வதுதான். இந்த பயிரை அறுவடை செய்வது மிகவும் சுலபமான ஒரு வேலை. இதற்கு உங்களுக்கு பெரிய அரிவாளோ அல்லது கடினமான இயந்திரங்களோ தேவைப்படாது. உங்கள் கைகளாலேயே மிக எளிதாக இதனை பிடுங்கி எடுக்க முடியும். தரையிலிருந்து அதனை வெளியே எடுக்கும்போது, மண்ணுக்குள் புதைந்திருக்கும் அந்த புதையலை காணும்போது உங்களுக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி தோன்றும். அதுதான் நீங்கள் செய்த அந்த சிறிய முதலீட்டின் மிகப்பெரிய பலன். சில செடிகளில் அறுவடை செய்யும் போது கைகளில் முட்கள் குத்தும் அல்லது அரிப்பு ஏற்படும். ஆனால் இதில் அப்படி எந்த ஒரு உபத்திரவமும் இல்லை. ஒரு சிறு குழந்தை கூட மிகுந்த ஆர்வத்துடன் இந்த அறுவடையில் கலந்து கொள்ள முடியும். அறுவடை செய்தவுடன் அதன் நறுமணமே உங்களை மிகவும் ஈர்க்கும். இது வெறும் ஒரு செடி அல்ல, உங்கள் உழைப்பிற்கும் பொறுமைக்கும் கிடைத்த ஒரு நேரடி வெகுமதி என்பதை நீங்கள் அந்த தருணத்தில் முழுமையாக உணர்வீர்கள். அறுவடை செய்த பொருட்களை ஒரு சிறிய கூடையிலோ அல்லது பையிலோ எளிதாக சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். 12வது படியாக அறுவடைக்கு பிந்தைய தூய்மைப்படுத்தும் பணிகளைப் பற்றி பார்ப்போம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த விளைபொருளை அப்படியே நாம் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாது. இதைச் சுத்தப்படுத்துவது ஒரு மிக எளிய செயல்முறைதான். ஒரு பெரிய வாளியில் தண்ணீரை நிரப்பி அதில் இந்த பொருட்களை போட்டு நன்றாக கழுவி எடுக்க வேண்டும். இதன் மூலம் அதில் ஒட்டியிருக்கும் சிறு சிறு மண் துகள்கள் அனைத்தும் நீங்கிவிடும். சுத்தப்படுத்தப்பட்ட இந்த விளைபொருள் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சியாக பளபளப்பாக இருக்கும். சில பயிர்களை அறுவடை செய்த பிறகு பல நாட்கள் காய வைக்க வேண்டும் அல்லது பதப்படுத்த வேண்டும் என்ற சிக்கலான வேலைகள் இருக்கும். அந்த மாதிரியான எந்த சிரமமும் இதில் கிடையாது. நீங்கள் இன்று அறுவடை செய்தால் இன்றே அதை கழுவி சுத்தப்படுத்தி உடனே விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியும். இது ஒரு உடனடி பண பரிவர்த்தனைக்கு வழிவகுக்கிறது. பலரும் அறுவடைக்கு பிறகான வேலைகளைப் பற்றி பயந்துதான் விவசாயம் செய்ய யோசிக்கிறார்கள். ஆனால் இந்த ரகசிய பயிர் அந்த பயத்தை முற்றிலுமாக போக்கி ஒரு எளிமையான வியாபாரியாக உங்களை மாற்றுகிறது. 13வது விஷயம், இதை எப்படி சேமித்து வைப்பது என்பது பற்றி. இது ஒரு மிகப்பெரிய நன்மை என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமாக நாம் தக்காளி அல்லது கீரை வகைகளை அறுவடை செய்தால் அதை அன்றைக்கே விற்று தீர்க்க வேண்டும். இல்லையென்றால் அது மறுநாளே அழுகிப்போய் குப்பையில் கொட்ட வேண்டிய நிலை ஏற்படும். இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். ஆனால் இந்த ஆச்சரியமூட்டும் பயிரை நீங்கள் அறுவடை செய்த பிறகு பல வாரங்கள் அல்லது மாதங்கள் வரை கூட சாதாரண அறை வெப்பநிலையிலேயே சேமித்து வைக்க முடியும். இது எளிதில் கெட்டுப்போகாது. இதன் காரணமாக சந்தையில் இதன் விலை மிகவும் குறைவாக இருக்கும்போது நீங்கள் இதை விற்காமல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம். எப்போது சந்தையில் விலை உச்சத்தை தொடுகிறதோ அப்போது இதை வெளியே எடுத்து விற்று அதிகபட்ச லாபத்தை பெறலாம். இது உங்களை ஒரு சாதாரண விவசாயியில் இருந்து ஒரு சிறந்த வியாபாரியாக மாற்றுகிறது. கெட்டுப் போய்விடுமோ என்ற பயம் இல்லாமல் நிம்மதியாக உங்கள் வியாபார திட்டங்களை நீங்கள் வகுக்க இந்த சேமிப்புத்தன்மை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. 14வது பகுதி, சந்தையில் உள்ள வாடிக்கையாளர்களைப் பற்றி பேசுவோம். எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்வதை விட அதை யாரிடம் விற்பதென்பதுதான் மிகப்பெரிய சவால். இந்த பயிரை பொறுத்தவரை வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். மக்கள் இன்று இயற்கை முறையிலும் ரசாயனக் கலப்பு இல்லாமலும் விளைந்த பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த விதமான பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தாமல் வளர்த்துள்ளீர்கள் என்பது தெரிந்தால் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களே உங்கள் முதல் வாடிக்கையாளர்களாக மாறிவிடுவார்கள். இதைத் தவிர உள்ளூர் உணவகங்கள், நாட்டு மருந்து கடைகள் போன்ற இடங்களிலும் இதற்கு எப்போதும் ஒரு நிரந்தரமான தேவை இருக்கிறது. நீங்கள் உங்கள் விளைபொருளின் ஒரு சிறிய மாதிரியை அவர்களிடம் கொண்டு சென்று காட்டினாலே போதும், அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்களை வழங்கத் தொடங்கி விடுவார்கள். இதற்காக நீங்கள் பெரிய சந்தைகளுக்குச் சென்று மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியதில்லை. உங்களுடைய தரமான பொருளே உங்களுக்கான மிகச்சிறந்த விளம்பரமாகச் செயல்பட்டு உங்கள் கைகளில் பணத்தை உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கும். 15வது அம்சமாக இதனை வளர்ப்பதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளைப் பற்றி பார்க்க வேண்டும். நாம் விற்கும் நோக்கத்திற்காக இதனை வளர்த்தாலும் நமது சொந்த பயன்பாட்டிற்கும் இது மிகச்சிறந்த ஒன்று. எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதை நாமே எந்த ஒரு ரசாயனமும் இன்றி வளர்த்து பயன்படுத்தும் போது
அது நமது உடலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. கடைகளில் நாம் வாங்கும் பொருட்களில் என்னென்ன ரசாயனங்கள் கலந்திருக்கிறார்கள் என்பது நமக்குத் தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டுத் தோட்டத்தின் மூலையில் வளரும் இது 100க்கு 100 தூய்மையானது. உங்களுக்கு ஏதேனும் சிறு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனே தோட்டத்திற்குச் சென்று இதை எடுத்துப் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது உங்கள் குடும்பத்தின் மருத்துவச் செலவையும் பெருமளவு குறைக்கிறது. ஒருபுறம் இதை விற்று பணம் சம்பாதிக்கிறீர்கள், மறுபுறம் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறீர்கள். இது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பதற்குச் சமம். ஆரோக்கியமும் பணமும் ஒரு சேர கிடைக்கும்போது அந்த தோட்டக்கலை அனுபவம் எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். 16வது விஷயம், உங்கள் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்துவது என்பது பற்றி. தொடக்கத்தில் நீங்கள் உங்கள் தோட்டத்தின் ஒரு சிறிய மூலையில் மட்டுமே இதனை நட்டு பரிசோதித்து பார்த்திருப்பீர்கள். அந்த பரிசோதனை உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தவுடன் அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது என்று நீங்கள் யோசிக்கத் தொடங்குவீர்கள். உங்கள் தோட்டத்தின் மற்ற காலியான மூலைகள் அல்லது உங்கள் வீட்டின் சுற்றுச்சுவரை ஒட்டியுள்ள நீண்ட வரப்புகள் அனைத்திலும் இதனை நீங்கள் தொடர்ந்து நடலாம். ஒரு செடியில் ஆரம்பித்த உங்களின் பயணம் இப்போது 100 செடிகளாக மாறப்போகிறது. இதற்காக நீங்கள் புதிதாக நிலம் வாங்க வேண்டியதில்லை. இருக்கும் இடத்தையே மிகச் சரியாக பயன்படுத்துகிறீர்கள். இதை ஒரு சிறந்த உதாரணத்தோடு சொல்லலாம். முதலில் வாரம் 100 ரூபாய் சம்பாதித்த நீங்கள் இடத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் வாரம் 1000 ரூபாய் வரை மிக எளிதாக சம்பாதிக்க முடியும். எந்தவிதமான கூடுதல் உழைப்போ புதிய முதலீடோ இல்லாமல் வெறுமனே இடத்தை மட்டும் சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்களின் வருமானம் பல மடங்கு உயர்கிறது. இதுதான் ஸ்மார்ட் ஃபார்மிங் அல்லது புத்திசாலித்தனமான விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது. 17வது கட்டமாக நகர்ப்புற மக்களுக்கு இது எப்படி பயன்படும் என்பதை பார்ப்போம். கிராமங்களில் இருப்பவர்களுக்கு தோட்டம் இருக்கும், ஆனால் நகரங்களில் இருப்பவர்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் என்ன செய்வது? அவர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்புதான். ஒரு பெரிய தோட்டத்தின் மூலைதான் வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்கள் பால்கனியில் உள்ள ஒரு சிறிய தொட்டி அல்லது ஒரு குரோபேக் இருந்தால் கூட போதுமானது. அதில் கொஞ்சம் மண்ணை நிரப்பி இந்த செடியை நட்டு வைக்கலாம். இடப்பற்றாக்குறை என்ற ஒரு பெரிய தடையை இந்த பயிர் சுலபமாக தாண்டி விடுகிறது. நகரங்களில் இருப்பவர்கள் பலரும் செடி வளர்க்க ஆசைப்பட்டாலும் இடமில்லையே என்று கவலைப்படுவார்கள். அந்த மாயையை இது உடைத்தெறிகிறது. தொட்டியில் வளர்த்தாலும் இது அதே அளவு வீரியத்துடனும் அதே அளவு லாபத்துடனும் வளரும். உங்களின் வீட்டின் ஒரு சிறு ஜன்னல் ஓரம் கூட உங்களுக்கு பணம் காய்க்கும் மரமாக மாற முடியும் என்பதை நீங்கள் இதை வளர்க்கும்போது கண்கூடாக பார்ப்பீர்கள். நகரத்து மக்களுக்கு இது ஒரு மன அமைதியையும் தந்து சிறிய வருமானத்தையும் ஈட்டித்தரும் ஒரு அற்புதமான பொழுதுபோக்காக அமையும். 18வது படியாக சக பயிர்களுக்கு இது எப்படி உதவுகிறது என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். இதை நாம் தோட்டத்தின் மூலையில் அல்லது மற்ற செடிகளுக்கு இடையே நடும் போது இது மற்ற செடிகளுக்கும் ஒரு பாதுகாவலனாக செயல்படுகிறது. இதை ஒரு கூட்டுக் குடும்பம் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த பயிரில் இருந்து வெளியாகும் வாசனையால் உங்கள் தோட்டத்தில் உள்ள தக்காளி மற்றும் மிளகாய் செடிகளை தாக்கும் பூச்சிகளும் கூட அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும். ஆக இது தன்னை மட்டும் பாதுகாத்துக் கொள்வதோடு நிற்காமல் தனது அண்டை வீட்டாருக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது. இது ஒரு சிறந்த இயற்கை விவசாய உத்தியாகும். இதற்காக நீங்கள் எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் செலுத்தத் தேவையில்லை. ஒரு செடியை நடுவதன் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த தோட்டத்தின் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. பல இயற்கை விவசாய வல்லுநர்கள் தங்கள் முதன்மை பயிர்களை பாதுகாக்க வரப்புகளில் இது போன்ற செடிகளைத்தான் ஒரு வேலியாக நட்டு வைக்கிறார்கள். இந்த ரகசியத்தை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தினால் உங்கள் தோட்டத்தின் உற்பத்தி திறன் 2 மடங்காக அதிகரிக்கும் என்பதில் எந்தச் சந்தேகமும் இல்லை. 19வது முக்கிய பகுதி, தொடக்கக்காரர்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறை பற்றி தெரிந்து கொள்வது. பலரும் செடிகளை நட்டவுடன் ஆசை மிகுதியால் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவது, அதிகப்படியான உரங்களை போடுவது என்று அதன் மீது தீவிரமான அன்பை காட்டுவார்கள். இதுதான் நீங்கள் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு. இந்த பயிரை பொறுத்தவரை அதிகப்படியான கவனிப்பு என்பது அதற்கு கேடாகத்தான் முடியும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றினால் அதன் வேர்கள் அழுகிப்போய் மொத்தச் செடியும் அழிந்துவிடும். அதேபோல
அதிக ரசாயன உரங்களைப் போட்டால் செடி கருகிப் போய்விடும். நான் முன்பே கூறியது போல இதை நட்டுவிட்டு மறந்துவிடுங்கள். அதுவாகவே இயற்கையின் துணையோடு வளரவிடுங்கள். பலரும் இந்த தவறை செய்துவிட்டு செடி வளரவில்லை என்று ஏமாற்றம் அடைகிறார்கள். இது போன்ற கடினமான மற்றும் சுயசார்புடைய செடிகளுக்கு உங்களின் அதிகப்படியான அன்பு தேவையில்லை. அதற்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்தால் மட்டுமே அது உங்களுக்கு தேவையான பணத்தை அள்ளித்தரும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்களை யாராலும் வெற்றி பெறுவதில் இருந்து தடுக்க முடியாது. இறுதியாக 20வது படியாக இதன் நீண்ட கால நிதி பலன்களைப் பற்றி ஒரு சின்ன கணக்கு போடுவோம். நீங்கள் வங்கியில் ஒரு சிறிய தொகையை நிரந்தர வைப்பு நிதியாகச் சேமித்து வைத்தால் அது பல வருடங்கள் கழித்து ஒரு குறிப்பிட்ட வட்டியைத் தரும். ஆனால் உங்கள் தோட்டத்தின் மூலையில் நீங்கள் செய்யும் இந்த சிறிய முதலீடு வெறும் சில மாதங்களிலேயே பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும். இது ஒரு அசாதாரணமான முதலீட்டுத் திட்டமாகும். நீங்கள் ஒருமுறை நட்டு வைத்துவிட்டால் அதன் வேர்களிலிருந்து மீண்டும் மீண்டும் புதிய செடிகள் முளைத்து வந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு தொடர்ந்து வருமானத்தை தரும் ஒரு வற்றாத ஜீவநதியாக மாறும். ஒரு முறை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தால் அதற்கான பலனை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அறுவடை செய்யலாம். மாதா மாதம் ஒரு சிறிய தொகை உங்கள் கைகளில் எந்த ஒரு கடின உழைப்பும் இன்றி வந்து சேரும்போது அது உங்கள் குடும்பத்தின் பொருளாதார சுதந்திரத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தோட்டத்தின் ஒரு மூலை எப்படி ஒரு வங்கியின் ஏடிஎம் ஆக மாறுகிறது என்பதை இப்போது நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். இவ்வளவு நேரம் நாம் பார்த்ததிலிருந்து தோட்டக்கலை என்பது கடினமான ஒரு வேலை அல்ல என்பதையும், சரியான செடியை தேர்ந்தெடுத்தால் அது ஒரு மிகச்சிறந்த லாபகரமான தொழில் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். கம்பு ஊன்றத் தேவையில்லை, பூச்சி மருந்து வாங்க தேவையில்லை, அதிக இடமும் தேவையில்லை. வெறுமனே உங்கள் தோட்டத்தின் மூலையில் ஒரு சின்ன இடத்தை ஒதுக்கினால் போதும். அது உங்களுக்கு பணத்தை அள்ளித்தரும் ஒரு பொக்கிஷமாக மாறும். இந்த அற்புதமான ரகசிய பயிரை வளர்ப்பதன் மூலம் உங்களின் நேரமும் பணமும் மிச்சமாவதோடு மன நிம்மதியும் கிடைக்கிறது. எந்த ஒரு இயற்கை சீற்றத்தையும் தாங்கி வளர்ந்து உங்களுக்கான நிரந்தர வருமானத்தை இது உறுதி செய்கிறது. இந்த வாய்ப்பை இனியும் தவற விடாதீர்கள். இன்றே உங்கள் வீட்டின் காலியான மூலையை தேடி பிடித்து இந்த எளிய விவசாயத்தை தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பார்த்ததற்கு மிக்க நன்றி. மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் தோட்டத்தில் இதுவரை நீங்கள் வளர்த்து பார்த்ததில் மிகவும் சுலபமான மற்றும் லாபகரமான செடி எது என்பதை கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள்.